வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நீக்கப்படலாம் என வெளியாகியுள்ள தகவல்கள். ஆசிய பெருங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பு நடவடிக்கையில் பணியாற்ற இலங்கைக்கு சிறப்பு கண்காணிப்பு விமானம். இலங்கையில் ராணுவத்தை விட்டு வெளியேறிய 7000க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் சட்டப்பூர்வமாக விடுவிப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி செல்வாக்கு பெற்றுள்ளதாக கோவிந்தன் கருணாகரம் சுட்டிக்காட்டு. தொடர்வது விரிவான செய்திகள். வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நீக்கப்படலாம் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதுகுறித்து நிதியமைச்சர் என்ற வகையில் இறுதி தீர்மானத்தை எடுப்பதற்கும் இறக்குமதி தொடர்பான அறிவிப்பை வெளியிடுவதற்கும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம் பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளன. திரைசேரியின் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்றினால் இந்த பரிந்துரைகள் சமர்ப்பிக்கப்பட உள்ளது. இந்த பரிந்துரைகள் அரசாங்கத்தினால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மோட்டார் வாகன இறக்குமதி மீதான தடை அடுத்த ஆண்டு தொடக்கத்தில் நீக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டு வாகன இறக்குமதி தடை நீக்கப்படாவிட்டால் வருமான இலக்குகளை அடைய முடியாது. எனவே வாகன இறக்குமதியை சீராக்க வேண்டும் என்று குழு முடிவு செய்துள்ளதாக திரைசேரியின் மூத்த அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். அடுத்த ஆண்டுக்கான சர்வதேச நாணய நிதியத்தால் நிர்ணயிக்கப்பட்டு அதிகரித்த வருவாய் இலக்கை கருத்தில் கொண்டு குழு இந்த முடிவை எடுத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க டாலர் விலையை நீண்ட காலத்திற்கு கட்டுப்படுத்த முடியாது என்றும் எனவே தடையை நீக்குவது முக்கியம் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எவ்வாறாயினும் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விவரக்குறிப்பு உற்பத்தி ஆண்டு உட்பட இன்னமும் முடிவு செய்யப்படவில்லை. சுற்றுலாத்துறைக்கு ரயில் பெட்டிகள், வேன்கள் உள்ளிட்ட 1000 வாகனங்களை இறக்குமதி செய்ய அனுமதிக்க வேண்டும் என முன்னதாக இந்த குழு பரிந்துரை செய்திருந்தது. இதற்கு அமைச்சரவை அண்மையில் அனுமதியும் வழங்கியிருந்தது. இதேவேளை வாகனங்களின் இறக்குமதியானது வெளிநாட்டு கையிருப்பில் பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தாது என திரைசேரியின் மற்றொரு அதிகாரி கூறியுள்ளார். இலங்கையின் மொத்த உத்தியோகபூர்வ கையிருப்பு இந்த ஆண்டு மார்ச் மாதத்தில் 431 மில்லியன் அமெரிக்க டாலர்களிலிருந்து 4951 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரித்துள்ளது. திரைசேரி அதிகாரியின் கூற்றுப்படி வாகன இறக்குமதி மீதான தடை நீக்கப்படுவதன் மூலம் இலங்கைக்கு ஆண்டுக்கு 800 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வரை இழப்பு ஏற்பட வாய்ப்பு உள்ளது. எனினும் இதன் மூலம் 340 பில்லியன் ரூபாய் வரி வருவாய் ஈட்ட முடியும் எனவும் உள்ளூர் வருவாய் இலக்குகளை அதிகரிக்க முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய பெருங்கடல் பிராந்தியத்தின் பாதுகாப்பு நடவடிக்கையில் பணியாற்றுவதற்கு இலங்கைக்கு சிறப்பு கண்காணிப்பு விமானத்தை அன்பளிப்பாக வழங்குவதற்கு ஆஸ்திரேலியா தீர்மானித்துள்ளது. ஆஸ்திரேலிய வெளிநாட்டு அலுவலர்கள் மற்றும் வர்த்தக திணைக்களத்தின் பிரதி செயலாளர் மிச்சேல் சங் இதற்கான இணக்கப்பாட்டை தெரிவித்துள்ளார். மிச்சேல் சங்கின் அண்மைய இலங்கை விஜயத்தின் போது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சாகல ரத்நாயகவை சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இதன்போது ஏற்படுத்திக் கொள்ளப்பட்ட இணக்கப்பாடுகளுக்கு அமையவே சிறப்பு கண்காணிப்பு விமானத்தை ஆஸ்திரேலியா இலங்கைக்கு வழங்குகின்றது. சட்டவிரோத குடியேற்றங்கள் மற்றும் ஆழ்கடத்தல் இவற்றை தடுப்பது உள்ளிட்ட இலங்கையின் கடல் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்கு முதல் கட்டமாக இந்த விமானம் வழங்கப்படுவதாக மிச்சேல் சங் மேலும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை கடற்பரப்புக்குள் பிரவேசிப்பதற்கு அமெரிக்க ஆய்வு கப்பல் ஒன்று விடுத்த கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இலங்கை கடற்பரப்புக்குள் எந்த ஒரு ஆய்வு கப்பலும் பிரவேசிக்க அனுமதி இல்லை என்று அரசாங்கம் எடுத்த கொள்கை முடிவின் அடிப்படையில் அந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க பல்கலைக்கழக மாணவர் குழுவுடன் சம்பந்தப்பட்ட கப்பல் எரிபொருள், தண்ணீர் மற்றும் உணவு மற்றும் குடிநீர் வசதிகளை பெறுவதற்காக இலங்கை கடற்கரைக்குள் நுழைவதற்கு அனுமதி கோரியுள்ளது. கப்பலை உள்ளே செல்ல அனுமதிப்பதில்லை என்று தீர்மானிக்கப்பட்டுள்ள போதிலும் சர்வதேச கடற்பரப்பில் உள்ள மற்றொரு கப்பல் மூலம் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த கப்பல் இந்தியாவின் சென்னை துறைமுகத்திற்கு நுழைய அனுமதி கோரிய போதிலும் இந்திய அரசு அனுமதி வழங்கவில்லை. சீன ஆய்வு கப்பல் ஒன்று நாட்டுக்குள் பிரவேசிப்பதற்கான கோரிக்கை முன்னதாக நிராகரிக்கப்பட்டதாகவும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கை ராணுவத்தை விட்டு வெளியேறிய 7000க்கும் மேற்பட்ட ராணுவத்தினர் சட்டப்பூர்வமாக விடுவிக்கப்பட்டுள்ளனர். சட்ட ரீதியில் விலகாமல் படையிலிருந்து சென்ற முப்படை வீரர்கள் சட்ட ரீதியில் சேவையிலிருந்து விலகிக் கொள்வதற்கான பொது மன்னிப்பு காலம் பாதுகாப்பு அமைச்சினால் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி ஏப்ரல் 20 முதல் மே மாதம் 20 வரை பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலப்பகுதியில் ராணுவத்தில் இருந்து வெளியேறியவர்கள் அந்தந்த படைத்தளங்களோடு ஒருங்கிணைந்து சட்டப்பூர்வமாக வெளியேற வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன்படி ஏப்ரல் 27 வரையில் 7156 பேர் படைகளில் இருந்து சட்டப்பூர்வமாக விடுவிக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. இவர்களில் தற்போது வெளிநாட்டில் உள்ள 13 ராணுவ வீரர்களும் அடங்குவதாக பாதுகாப்பு அமைச்சு உறுதிப்படுத்தியுள்ளது. இதேவேளை உக்ரைன் ரஷ்யா போரில் இலங்கை ராணுவத்தின் ஓய்வு பெற்ற வீரர்கள் மற்றும் விடுப்பு எடுத்து சென்ற வீரர்கள் கூலிப்படைகளாக செயற்படுவதாக தகவல்கள் வெளியாகி இருந்தன.
இந்த விடயம் தொடர்பில் பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்த நிலையில் சட்டவிரோதமான முறையில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் படைகளோடு இணைய வேண்டாம் என அனைத்து ஆயுதப்படை உறுப்பினர்களுக்கும் இலங்கை அரசாங்கம் அறிவித்திருந்தது. இந்த பின்னணியிலேயே கடந்த 3ஆம் தேதி பொது மன்னிப்பு காலம் அறிவிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. 2009 இருந்து 2023 வரை இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட தற்போது இருக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றுள்ளதாக டெலோ இயக்கத்தின் நாடாளுமன்ற உறுப்பினர் கோவிந்தம் கருணாகரன் தெரிவித்துள்ளார். தனியார் ஊடகம் ஒன்று எழுப்பியிருந்த கேள்விக்கு பதிலளிக்கும் போது இவ்வாறு தெரிவித்த அவர், தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகும் போது புலிகள் அமைப்பு இயங்கு நிலையில் இருந்தது. அப்போது தமிழீழ விடுதலை இயக்கம், ஈழமக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணி, தமிழர் விடுதலை கூட்டணி மற்றும் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் ஆகிய 4 கட்சிகளாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவானது. கடந்த காலங்களிலே இருந்த கசப்பான அனுபவங்களை எல்லாம் மறந்து தமிழ் மக்களுக்கு அரசியல் ரீதியில் ஒரு தலைமைத்துவத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவானது. 2019 பின்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பு சம்பந்தனின் தலைமையில் தமிழரசு கட்சியின் தலைமையில் வந்ததன் பின்னர் அதன் தேய்வு ஆரம்பமானது. கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குழுவினரின் வெளியேற்றம், 2015 சுரேஷ் பிரேமச்சந்திரனின் வெளியேற்றம், 2013 வடமாகாண சபை முதலமைச்சராக வந்து 2016 விக்னேஸ்வரனின் வெளியேற்றம் போன்றவை இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பில் தேய்வை உருவாக்கியது. 2023 உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் அறிவிப்பை அடுத்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட்டு தமிழரசு கட்சியும் வெளியேறியது. 2009க்கும் 2023க்கும் இடைப்பட்ட காலத்திலும் கூட தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள் பல பிளவுகள் இருந்தன. ஆனால் 2009க்கு முன்பிருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேறு. அதே நேரம் தனித்து நிற்கும் தமிழரசு கட்சியும் இன்று 2ஆக பிளவுபட்டு நீதிமன்றத்தில் நிற்கின்றது. இந்த நிலையில் இன்று ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஒரு கட்டமைப்பாக ஒரு நிர்வாகத்துடன் பதிவு செய்யப்பட்டு கட்சியாக இருக்கிறது. 2009 இருந்து 2023 வரை இருந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பை விட தற்போது இருக்கும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மக்கள் மத்தியில் செல்வாக்கு பெற்றதாக இருக்கிறது என்று அவர் தெரிவித்தார். தாம் தென்கொரியாவில் வசிக்கப் போவதாக தெரிவித்து ஊடகங்களில் வெளியாகும் செய்திகள் பொய்யானவை என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். தென்கொரியாவுக்கோ அல்லது உலகின் வேறு எந்த நாடுகளுக்கோ தான் செல்ல விரும்பவில்லை என முன்னாள் ஜனாதிபதி விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவித்தார். அரசியல் எதிரிகளால் வெளியிடப்படும் இவ்வாறான பொய்யான அறிக்கைகளை வன்மையாக நிராகரிப்பதாகவும் அவர் குறித்த அறிவிப்பில் மேலும் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக சமூக வலைதளங்கள் ஊடாக வெளியாகும் செய்திகள் முற்றிலும் உண்மைக்கு புறம்பானவை என்று அரசாங்கத்தின் உயர்மட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நாடாளுமன்றத்தை நாளை கலைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டது. எவ்வாறாயினும் இந்த விவாதங்களை அடிப்படையாக கொண்ட உண்மைகள் முற்றிலும் தவறானவை என்று அந்த வட்டாரங்கள் தெரிவித்தன. முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவுக்கும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகருக்கும் இடையில் இடம்பெற்ற அவசர சந்திப்பின் பின்னணியிலேயே இவ்வாறான தகவல்கள் வெளியாகியுள்ளமை விசேட அம்சமாகும். குறித்த கலந்துரையாடலில் இந்த நாட்டின் அரசியல் விவகாரங்கள் தொடர்பாக விரிவாக ஆராயப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. அத்துடன் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கும் பசில் ராஜபக்சவுக்கும் இடையில் பல சந்திப்புகள் இடம்பெற்றன. இதன் அடிப்படையில் முதல் கட்டமாக நாடாளுமன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது. இதேவேளை எதிர்வரும் ஜூலை மாதம் நாடாளுமன்றம் கலைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக முன்னர் தெரிவிக்கப்பட்டது. எவ்வாறாயினும் அரசியலமைப்பு ரீதியாக ஜனாதிபதி தேர்தல் எதிர்வரும் செப்டம்பர் 17ஆம் தேதி முதல் அக்டோபர் 17ஆம் தேதிக்கு இடையில் நடத்தப்பட வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விசாரணை முடியும் வரை தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள மைத்ரிபால சிறிசேன மீதான அரசியல் அழுத்தங்கள் அதிகரித்துள்ளன. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமை பதவியில் இருந்து விசாரணை முடியும் வரை தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ள மைத்ரிபால சிறிசேன மீதான அரசியல் அழுத்தங்கள் அதிகரித்துள்ளது. குறிப்பாக உயிர்த்த ஞாயிறு சம்பவத்தில் இந்தியாவின் பின்னணி இருப்பதாக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் வாக்குமூலம் அளித்ததன் பின்னர் அவரிடமிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரித்தெடுக்கும் செயற்பாடுகள் ஆரம்பித்துள்ளன. மைத்ரிபால சிறிசேனவுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா குமாரதுங்க நீதிமன்றம் சென்ற நிலையிலேயே இந்த செயற்பாடுகள் ஆரம்பமாகியதோடு அதன்படி அவரிடமிருந்து தலைவர் பொறுப்பு தற்போது அகற்றப்பட்டு பதில் தலைவராக நிமால் ஸ்ரீபால டி சில்வா நியமிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் ஏனைய பொறுப்புகளும் மாற்றப்பட்டுள்ளன. எனினும் மைத்ரிபாலவும் இதற்கு எதிரான செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார். குறிப்பாக அவரும் நீதியமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்சவை கட்சிக்கான தமது தரப்பின் பதில் தலைவராக நியமித்துள்ளார். இந்த நிலையில் இந்தியாவுக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி எதிரான கட்சி என்ற தோற்றம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக முக்கிய சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. மைத்ரிபால சிறிசேனவை எதிர்க்கும் கட்சியின் தரப்பு முக்கிய உறுப்பினர்கள் குழுவில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களான துபிந்த திசாநாயக்க, லசந்த அழகியவண்ண, ஃபைசல் முஸ்தபா மற்றும் சுரேன் ராகவன் ஆகியோர் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜாவை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார்கள்.
இதன்போது பேசப்பட்ட விடயங்கள் வெளியாகாத போதும் இந்தியாவுக்கு எதிராக தாம் கூறிய கருத்திற்கு பதிலளிக்க வேண்டியது மைத்திரிபாலவை தவிர கட்சிகள் என்ற கருத்தை வலியுறுத்தி இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. முன்னதாக கடந்த வாரத்தில் இந்திய ராஜதந்திரிகளை சந்திப்பதற்கு மைத்திரிபால சிறிசேன முயற்சித்தார் என்றும் எனினும் அது சாத்தியமாகவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.